வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஊர்தேடு படலத்தின் தொடர்ச்சி. இந்திரஜித்தினுடைய மாளிகையின் வாயிலை வாள் முதலிய ஆயுதங்களை கொண்ட பெரிய கைகளை உடையவர்களும் பழமொழிகளுடனே விடுகதைகளையும் பெரிய சரித்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் பகைவரை வெல்ல வெல்ல கொடிய கோபத்தில் வருகின்ற போரை எண்ணி மகிழ்கின்றவர்களுமான 1000 பெருக்கிய 1000 என்னும் தொகையுள்ள அறிவற்ற அரக்கர்கள் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கட்டுக்காவலை மீறி அனுமன் அந்த மாளிகையினுள் கனப்பொழுதில் பிரவேசித்தான். மாளிகைகளின் நடுவிடத்திலே இருந்த பூ மெத்தையில் முருகக்கடவுள் போன்று அழகிலும் வலிமையிலும் சிறந்தவனான இந்திரஜித் தனது அழகுக்கு ஏற்ற அழகுள்ள பெண்கள் கூட்டத்தின் மத்தியிலே உறங்கிக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்த அனுமன் அருகே சென்று அவனை உற்று நோக்கினான். இந்திரஜித்தை கண்டவுடனே மலைக்குகையினுள் வாழ்கின்ற கொடிய சிங்கம் போன்றவனான இவன் வளைத்திருக்கின்ற ஒளியுள்ள கோரப்பற்களுடைய அரக்க புதல்வனோ, மழுப்படையடையான சிவபெருமானின் மகனாகிய ஆறுமுகனோ யாரோ நான் அறியேன். இளைய பெருமாளுக்கும் ராமபிரானுக்கும் பல நாள் வருந்தி செய்யும்படி உண்டாகின்ற கொடிய போர் இவனோடும் உண்டாகலாம் என்று எண்ணினான். அந்த எண்ணம் வந்தவுடன் இந்திரஜித்தின் மீது பெருமதிப்பு கொண்டான் வாயுச்செல்வன். சீதையை தேடிய வண்ணம் அச்சகுமாரன் மாளிகையையும் அதிகாயன் என்பவனின் வீட்டையும் மற்றும் பல போர் வீரர்களின் வீடுகளையும் சோதித்து பார்த்துவிட்டு அனுமன் மந்திரிகளின் வீடுகளிலும் குதித்து உச்சென்று தேடி திரும்பினான். ஆயினும் வாயுபுத்திரன் சோர்ந்து விடவில்லை. மேலே தொடர்ந்து அவன் மிக்க பெரிய சேனைகளின் தலைவர்கள் இருக்கின்ற இடமாகிய பொன்னினால் கட்டப்பட்டுள்ள 1000 கோடி கணக்கான வீடுகளிலும் புகுந்து சீதையை தேடினான். அங்கெல்லாம் தேடி முடித்த பின் கடைசியாக அனுமன் அழிவற்ற பெரிய அந்த இலங்கை மாநகரத்தில் உள்ள பரந்த மறைவிடமான ராவணனின் அரண்மனைக்கு சென்று அங்கே ஜானகியை தேடி பார்க்க விரும்பினான். உடனே அவன் 3 அகழிகளுக்குள்ளும் நடுவில் காணப்பட்ட அகழியை அடைந்தான். ராவணனின் அரண்மனையில் உள்ள இடைநகரை சூழ்ந்திருந்த அந்த அகழியின் நீர் அலைகளால் மேலெழுந்து தன்னை கடந்து செல்லும் மேகங்களை தன்னையும் கடலாக கருதி நீர் முகந்து செல்லும்படி ஆணையிடுவது போல பேரிரைச்சலுடன் காணப்பட்டது. யானைகளின் 3 வகை மதநீரும் குதிரைகளின் வாய் நுரையும் வான்மங்கையர் பூசிய குங்கும குழம்பும் மற்றும் பல பெண்களின் கஸ்தூரி குழம்பு தடவியதும் நறுமணம் உள்ளதுமான கூந்தலுக்கு ஊட்டிய அகிர்புகையும் மலர்களிலிருந்து சுரக்கும் தேனும் சந்தன குழம்பும் அகில் முதலிய வாசனை மரங்களிலே தோய்ந்த பூச்சும் ஆகிய பல வகையான நறுமணத்தையும் சுமந்து தென்றற்காற்றுடன் நம் மனத்தை கலந்து கொண்டிருந்தது அந்த அகழியின் நீர். உன்னம் நாரை மகன்றில் குருகு உள்ளான் அன்னம் நீர்கோழி பெருநாரை சக்கரவாகம் கிண்ணரம் கொக்கு கிழக்கம் சிச்சிலி என்னும் மீன்குத்தி குருவி நீர்பருந்து நீர்க்காக்கை குணாலம் ஆகிய பறவைகள் அந்த அகழி நீரில் தங்கி பேரிரைச்சலை எழுப்பிக் கொண்டிருந்தன. இலங்கை மாநகரின் அழகிய மகளிரின் நறுமணமுள்ள அகிர்புகையும் கஸ்தூரி புழுகும் செம்பஞ்சு குழம்பும் தன்னிடத்தில் அதிகமாக கொண்டிருப்பதால் அவ்வகழியின் நீர் தன்னிடத்தில் நீராடிய ஆண் யானைகளுக்கும் பெண் யானைகளுக்கும் ஒரு வகை பிணக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இரவு பொழுதானதால் சீதையின் உறவுள்ளவர்கள் அவளின் நிலை எண்ணி முகம் வாடியிருப்பது போல அந்த அகழியில் மலர்ந்திருந்த தாமரை பூக்கள் குவிந்திருந்தன. படிகக்கற்களை செதுக்கி பதிக்க பெற்று ஒளி வீசும் அந்த அகழியின் ஓரமும் நீரும் தெளிந்த சிந்தையுடைய பெரியவர்களும் தெளிவற்ற சிந்தையுடைய சிறியவர்களும் ஒன்றாக கூடியிருக்கையில் எளிதில் அவர்களை பிரித்து வேறுபாடு அறிய முடியாதது போல ஒரே வடிவத்துடன் காணப்பட்டன. அந்த அகழியின் கரையில் நீருக்கு கீழேயும் மேலேயும் பதிக்கப்பட்டுள்ள நீல ரத்தினம் முதலிய சிறந்த பல வகை ரத்தினங்களும் முத்துக்களும் அந்நீரின் மேல் பலவேறு வகைப்பட்ட ஒளியை வீசுவதால் அதன் நீர் பார்க்கடல் முதலிய பல நிற கடல்களும் காற்றினால் ஒன்று சேர்ந்தனவோ என்னும்படி தோன்றிற்று. அனுமன் அகழியை பார்த்து சிறிது நேரம் யோசித்த பின் கடலை கடந்தது போல மிகுந்த விசையுடன் யாராலும் கடக்க முடியாத அந்த அகழியையும் அதனை அடுத்த மதிலையும் தாண்டி நிறைந்த காவலையுடைய இடைநகருக்கு சென்று சேர்ந்தான். அனுமன் அந்த நடு இரவு பொழுதினிலே
யமனும் மஞ்சு ஓடும்படியான வலிமையுள்ள அரக்கர்கள் வாழும் கொடிய அந்நகரில் தன்னந்தனியனாக 12 யோசனையுள்ள தூரமுள்ள 3 லட்சம் தெருக்களிலே பிராட்டியை தேடினான். அப்பொழுது நடு இரவாகிவிட்டதால் அத்தெருக்களிலே மதுபானங்களும் ஓய்ந்து விட்டன. நெடுங்கடல் எழுப்பும் ஆரவாரம் போல அரக்கர்கள் பெருங்குரலில் பேசுகின்ற பேச்சும் அடங்கிவிட்டது. ஆங்காங்கு பாடப்பெறுகின்ற இசைப்பாட்டும் அடங்கிவிட்டுகிறது. தொழிலாளிகள் தாம் செய்யும் தொழில் விட்டு ஓய்ந்தார்கள். 3 வகை வாத்தியங்களும் அடங்கிவிட்டன. எல்லோரும் தூங்கத் தொடங்கிவிட்டார்கள். கல் கொடுத்து மதிமயங்கி மெய்மறந்தவர்களும் மலர்ப்படுக்கையில் இளமங்கையர்களுடன் காமாக்களி ஆட்டம் நடத்தியவர்களும் அந்த நினைவின் இனிப்பில் உறங்கினார்கள். கல் குடித்துவிட்டு ஆடும் பலவகை கூத்தர்களுடைய பாட்டுக்கள் இசைகளாகிய இமைகள் மூடப்பெற்றன. முதிர்ந்த இருளினால் வானிடங்கள் ஒளி சிறிதுமின்றி கண்மூடின. எங்கும் கதவுகள் மூடப்பட்டன. பின்பு ராகவத்தூதன் அங்கிருந்து நீங்கி அரசர்கள் வசிக்கின்ற சிறந்த 2 கோடி தெருக்களில் பிராட்டியை தேடிக்கொண்டு சென்று ராவணனின் அரண்மனையை சூழ்ந்துள்ள அகழியையும் மதிலையும் தாண்டி உள்ளே சென்றான். பூரண சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் விளங்குவது போல ராவணனின் மிகப்பெரிய பொன்மயமான மாளிகையை சுற்றி அவனது தேவிமார்களின் மாளிகைகள் இருந்தன. அங்கே சென்று சேர்ந்த மாருதி ராவணனுக்கு உரிமை பூண்ட எச்சப்பெண்கள் விரும்பி வசிக்கின்ற வீடுகளையுடைய தெருவிற்கு முதலில் சென்றான். அந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் அவன் இழைக்கப் பெற்ற நுண்ணிய நூலை காட்டிலும் இனிமையான இளந்தன்றலை காட்டிலும் நுட்பமாக வடிவம் கொண்டு நுழைந்து சென்று பிராட்டியை தேடி பார்த்தான். அந்த சமயத்தில் சில எச்சப்பெண்கள் ராவணன் மீது சிந்தை உடையவர்களாக பெருமூச்செறிந்த பின்பு கண்ணிமைக்காமல் பார்ப்பவர்கள் சித்திரப்பாவைகள் என்று கூறும்படி அசைவற்று இருந்தார்கள். சில எச்சமாதர்கள் மலர்கனைகளுடைய மன்மதனுக்கு பயந்து தானோ மெதுவாக நற்கனவின் இனிய பயனை பெற விரும்பித்தானோ என்னவோ அவர்களின் வஞ்சனையான கருத்தை நாம் அறிய முடியாதவாறு அகத்தில் தூக்கம் இல்லாதிருக்கையில் வெளிக்கு தூங்குவோர் போல் இருக்கின்றார்கள். அனுமன் அந்த எச்ச பெண்கள் வாழ்கின்ற பலவாயிரக்கணக்கான வாயில்களை கடந்து ராவணனின் குலத்து தேவிமார்கள் வசிக்கின்ற இடத்தை சீதையை தேடும் பொருட்டு சென்று தேடி பார்த்தான். அரக்கிமார்கள் வாழ்கின்ற 4 கோடி வீடுகளை வரிசையாக கொண்ட தெய்வத்தன்மையுள்ள வீதிகளில் சீதையை தேடி பார்த்தான். அங்கே சீதை இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டான் அனுமன். சித்திர பெண்கள் வாழ்கின்ற வீடுகளையோட தெருவில் தேடி பார்த்துவிட்டு வித்யாதர மகளிர் வசிக்கின்ற வீதிக்கு சென்றான். அவ்வாறான வித்யாதர மகளிர் வசிக்கின்ற 12 கோடி வீடுகளையுடைய நீண்ட வீதியில் சீதா பிராட்டியை தேடி பார்த்துவிட்டு அனுமன் அது பயனில்லாமல் போகவே அங்கிருந்து புறப்பட்டு ராவணனின் அரண்மனையின் அருகில் உள்ள இலங்கையின் பட்டத்து ராணியும் மயனுடைய மகளும் ஆகிய மண்டோதரனின் மாளிகையை அடைந்தான். பெருந்தேவி மண்டோதரின் மாளிகையை கண்டதும் அனுமன் பிராட்டியை தேடுவது இத்துடன் முடிந்து விட்டது. ஏனென்றால் மற்ற மாளிகைகளை விட இந்த மாளிகையின் இடத்தில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. ஆதலால் இந்த மாளிகையில் தான் பிராட்டியை கொண்டு வந்து ராவணன் சிறை வைத்திருக்கின்றான் போலும். திருமாலின் திருமார்பில் கிடைக்கின்ற கௌதுபம் என்னும் ரத்தினம் போன்றிருக்கின்றது இந்த மாளிகை என்று எண்ணமிட்டான். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.